வணக்க மக்களே, சற்று முன் வெளியான செய்தி ஒன்று வெளியாகியுள்ளது. பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழித்து தான் நிறம் மாறும், ஆனால் திமுக உடனே நிறம் மாறிவிடுமா? எடப்பாடியின் அதிரடி பேச்சு. வாங்க வீடியோவை முழுமையாக கண்டாம். அதாவது மக்கள் பிரச்சனைக்காக முதலாக குரல் கொடுப்பது அதிமுக தான் என கோவில்பட்டியில் நடந்த ஒரு பிரச்சாரத்தில் அதிமுகவின் பொதுச்செயலாளராக எடப்பாடி பழனிசாமி அவர்கள் பேசினாராம். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம் என்ற பிரச்சார பயணத்துக்காக அதிமுக பொதுச்செயலாளர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நேற்றிரவு தூத்துக்குடி மாவட்டத்துக்கு வந்தார். அப்போது கூட்டத்தில் பேசிய அவர், திமுக ஆட்சி மக்கள் விரோத ஆட்சி, எப்போதும் இந்த ஆட்சி அகற்றப்படும் என மக்கள் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார். அடுத்த ஆண்டாவது நடைபெறும் தேர்தலில் திமுகவை வீழ்த்தியே அதிமுக பாஜக கூட்டணி கண்டிப்பாக தமிழகத்தில் வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கும் என்றும் அவர் தெரிவித்தாராம். எங்கள் கூட்டணியை பார்த்து ஸ்டாலின் அவர்கள் பதறுகிறார். அவருக்கு நடுக்கம் வந்துவிட்டதாம். அவருக்கு ஆட்சி பறிபோயிடும் என்ற பயத்தில் தான் உள்ளார். திமுக நல்லது செய்ய சரித்திரமே கிடையாது. கலெக்ஷன், கமிஷன், கரப்ஷன் என்று அனைத்து துறையுமே அது ஊழல் செய்த துறையாக விளங்கப்படும் என்று கூறியிருந்தாராம். இன்றைக்கும் லஞ்சம் லாவணியம் மிகுந்த மாநிலமாக தமிழகம்தான். அதிமுகவை பாஜக விழுங்கிவிடும் என ஸ்டாலின் அவர்கள் மற்றும் அவரது கூட்டணி கட்சியினர் அவதூறாக பிரச்சாரம் செய்கின்றனர். நாங்கள் எப்போதும் பாஜகவுடனே கூட்டணி வைத்தோமோ அப்போதே திமுக வீழ்ச்சி அடைந்து விட்டது. பாஜக மதமாக கட்சி என அவதூறு ஸ்டாலின் பரப்புகிறார். மத்தியில் 3 முறை ஆட்சி அமைத்த பிரதமர் மோடி தலைமையில் சிறப்பாக செயல்பட்டு உலக நாடுகள் பாராட்டு அளவில் பாஜக உள்ளது. ஆகையால் தான் 1999 கூட பாஜகவுடன் திமுக கூட்டணி வைத்து வெற்றி பெற்றது. அந்த அமைச்சரவையில் திமுகவைச் சேர்ந்த முரசொலி மாறன் அமைச்சராக இருந்தார். அவர் உடல்நலம் சரியில்லாமல் இருந்தபோதும் கூட பரவாயில்லை என இலாக்கா இல்லாத அமைச்சராக வைத்து அழகு பார்த்த கட்சிதான் பாஜக. முரசொலி மாறன் மறைந்தவுடனே அவரது இறுதி ஊர்வலத்தில் கூட அப்போது பிரதமராக இருந்த வாஜ்பாய் அவர்கள் பங்கேற்றார். அடுத்த 15 நாட்களில் காங்கிரஸ் கூட்டணி வைத்து அந்த அமைச்சரவையில் திமுக இடம் வாங்கி கொண்டது. பச்சோந்தி கூட கொஞ்சம் நேரம் கழித்து தான் நிறமாறும், ஆனால் உடனே நிறமாறக்கூடிய கட்சிதான் திமுக என்று அவர் சுட்டிக்காட்டியுள்ளார். அது மட்டுமின்றி திமுக பாஜக கூட்டணி வைத்தபோது மதவாத கட்சியாக இல்லை. அதிமுக பாஜகவுடன் சேர்ந்தால் அவதூறு பரப்பும் அரசியல் லாபமாக தேடுகிறார்கள். ஒவ்வொரு கட்சிக்கும் ஒவ்வொரு கொள்கை உள்ளது, ஆனால் திமுகவுக்கு கொள்கையே கிடையாது. இப்போது உதயநிதியை கூட படிப்படியாக கொண்டு வர அவர்கள் முயற்சி செய்கிறார்கள். திமுக ஆட்சி வந்தது செய்த ஒரே சாதனை ஸ்டாலின் மகன் உதயநிதியை துணை முதலமைச்சர் ஆக்கியதுதான். வேறு எந்த ஒரு சாதனையும் அந்த ஆட்சியில் செய்யவில்லை என்று அவர் கூறுகிறார். மேலும் இந்தியாவிலே கடன் வாங்குவதில் முதல் மாநிலமாக தமிழக மாநிலம் விளங்குகிறது என்றும் அவர் குற்றம் சாட்டியுள்ளார். மேலும் இது போன்ற வீடியோக்களை தெரிந்து கொள்ள நமது சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் செய்து கொள்ளவும். நன்றி, வணக்கம்.